என் கூட நீங்கள் இருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் இருப்பீங்கள, கரெக்டாக இருந்துருங்க. நம்ம ஊரை நம்ம பாதுகாக்கணும்னா என்ன இருக்கணும்? தமிழ்நாட்டு சொர்க்க பூமியாகவே இருக்கணும்னா நாங்கள் இருக்கணும். அதுக்கு நீங்கள் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் தான். அவர் இப்போ என்னென்னா, மாவீரன் பொல்லான் அவர்களுடைய திருவுருவ சிலை அடங்கிய ஒரு அரங்கத்தை திறந்து வச்சுட்டு ஈரோட்டில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடையில் பேசுகிறாரு. அப்போ தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் உட்பட நிறைய பேர் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி அது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது பல விஷயங்களை இப்போ பகிர்ந்துருக்கிறார். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போ எப்படி எல்லாருக்கும் எல்லாம், அதே மாதிரி எல்லோரும் சமமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, இதே மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே இருக்கணும்னா அதுக்கு நம்ம திமுக ஆட்சி கண்டிப்பாக மறுபடியும் வரணும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் எங்களை மறுபடியும் தேர்ந்தெடுப்பீங்க, நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் என் கூட இருப்பீங்கன்றதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட ஆதரவு திரட்டியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமமாக வாழ்கிற சமூகம் உருவாகணும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி என்பதற்காகத்தான் இந்த லட்சியத்தோடு நடைபெறக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவா இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இருப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது.